ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம சூப்பரான பட்டர் கேக் பர்த்டேக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். நான் இந்த கேக் என்னுடைய சன் பர்த்டேக்காக வீட்டிலையே ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை எப்படி சிம்பிளாக நீங்கள் வீட்டில் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப் 250 கிராம் எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு எடுத்துக்கிறீங்களோ அதில் 1/4 கப் அளவு கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லேசாக சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துக்கோங்க. இதை நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா இதை மிக்சியில் கூட நீங்கள் போட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா நுரைச்சி வர்ற வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணணுங்க. இது கூட சுகர் பவுடர் 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். அதை இதோட சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா நுரைச்சி வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணுங்க. சுகர் பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ், 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே சலிச்சு எடுத்து வச்சிருக்கிற பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எலக்ட்ரிக் பீட்டரில் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இதை ஹூக் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவு பால் இதோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நமக்கு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் பால் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேக் வெசலை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் அடியில் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தடவி விட்டதுக்கப்புறம் இதில் பட்டர் பேப்பர் நான் யூஸ் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா பட்டர் பேப்பர் இல்லாமல் எப்படி கேக் பண்ணுறது அப்படின்னு என்னுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பபுள்ஸ் இல்லாமல் இதை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக குக்கரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி குக்கரில் தாங்க நம்ம கேக் செய்ய போகிறோம். இதில் ஏற்கனவே நான் கேக் செஞ்ச உப்பு இருந்துச்சு, அதனால் இதில் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு அடியில் உப்பு சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் இது உள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இதில் கேஸ்கெட் விசில் எதுவுமே போடக்கூடாதுங்க. ஒரு 45 நிமிஷம் கழித்து இதை எடுத்து பார்த்திங்கன்னா கேக் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும்.
இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிக்கை நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் எந்த வித பீசஸும் ஒட்டாமல் வரணுங்க. இதை ஆறட்டும்னு அப்படியே எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் நாம் பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் பட்டர் நான் எடுத்துக்கிறேங்க. பட்டரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சுகரை கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நம்ம இதை பீட் பண்ணிகிட்ருக்கோனுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக கொஞ்சம் பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா போக போக தான் நீங்கள் ஸ்பீடை வந்து ஹையாக கொண்டு வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் பீட் பண்ண வரலை அப்படின்னா நீங்கள் கண்ணாடி பவுலுக்கு கூட மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் பவுடரை இதில் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு க்ரீம் வந்து சூப்பராக வரும். நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இதை 10 அல்லது 15 நிமிஷம் எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா இதை பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சுகர் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணணும். இதில் ஒரடியாக சேர்த்து நம்ம பீட் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு ஸ்பூனாக இதில் சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நமக்கு க்ரீமி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு க்ரீம் வந்து கெட்டியாக வரணுங்க. இது கூட டேஸ்டிக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது பட்டரில் க்ரீம் நம்ம ரெடி பண்ணுறதுனால இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இதை குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். க்ரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்பூனில் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கீழே விழாமல் கெட்டியாக வரணுங்க. அப்போ தான் நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த கண்ணாடி பவுலை நீங்கள் தலைக்கீழே கவுத்திங்கனாலும் க்ரீம் வந்து நமக்கு கீழே விழாமல் அப்படியே இருக்கணுங்க. அந்த ஸ்டேஜில் நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு நாசில்ஸில் இந்த மாதிரி க்ரீமியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுகர் சிரப் செய்கிறது ரொம்பவும் ஈஸியானது. ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி விட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போ கேக் நமக்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதில் ஓரங்களை கத்தி வச்சு இதை ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. நமக்கு எந்த அளவுக்கு கேக் சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அடியில் இருக்கக்கூடிய பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த கேக் டெக்கரேட் பண்ணுறதுனால நான் இதை 3 பீசஸாக எடுத்துக்கிறேங்க. கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மேலே கட் பண்ண பீசஸை அடியில் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு மேலே வந்து கேக் ஈக்குவலாக வரும். இதில் சுகர் சிரப்பை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் க்ரீமியை ஆட் பண்ணிக்கோங்க.
இதில் டேஸ்டிக்காக டூட்டி ஃப்ரூட்டி நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் செர்ரி இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீசஸை இதில் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கடைசியாக இருக்கிற லேயரை மேலே இன்சர்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு கேக் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பாக கிடைக்கும். சுகர் சிரப்பை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டர் க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நைஃப் வச்சு ஃபுல்லாக ஈவனாக இதை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாசிலை வச்சு கேக்கை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் எந்த நாசில்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் பவுடர் இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் சுகர் பால்ஸ் செர்ரி இருக்கிறதுனால அதை வச்சு கேக் டெக்கரேட் பண்ணிக்கிறேங்க. உங்கள்கிட்ட வீட்டில் எந்த திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கேக் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பரான பர்த்டே கேக் நமக்கு வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பேக்கரிக்கு போகணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. இதை நீங்கள் விருப்பப்பட்டபடி நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோங்க. நம்ம சேனலில் வெனிலா கேக், சாக்லேட் கேக், மேங்கோ கேக் இந்த மாதிரி பலவிதமான கேக் எப்படி செய்கிறது அப்படின்னும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, தேவையானவங்க பார்த்துக்கலாம். இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.